மோடிக்கு அடுத்து வரும் பெரிய இடி மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இந்தியா கூட்டணி. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த உயிரிழப்பு சம்பவம் மேலும் மேலும் மோடிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். அதாவது இன்னைக்கு ஆன விஷயம் மிக முக்கியமானது. யூபியை பத்தி தான் போயிட்டு இருக்கு. யூபியில நடந்த 120 பேரினுடைய உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சுவாகத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றத பாக்குறோம். சரி, இதற்கான காரணம் யாரு? 120 பேர் இறந்துட்டாங்கன்னா அதற்கு யாருன்னா ஒருத்தவங்க காரணமா இருப்பாங்கல்ல அப்படின்ட்டு பார்த்தா அதற்கு ஆளுகின்ற பாஜக அரசு தான் முழு பொறுப்பினை ஏற்க வேண்டும். ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அது ஒரு மத வழிபாட்டு கூட்டம் அத்ராஸ்ல நடக்குது. அந்த கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் சரிவர செய்யப்பட்டன அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய தகவலின் வழி கிடைக்குது. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, மருத்துவ உதவியில் கூட நாங்க கரெக்டா வச்சிருந்தோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அங்க அந்த உயிரிழப்புக்கு பின்பு பேட்டி கொடுக்கக்கூடிய மக்கள் சொல்வது என்னவா இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இங்க போதுமான மருத்துவ வசதி என்பதே இல்லாத நிலை என்பது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. போதுமான மருத்துவர்கள் இல்ல, ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காரு. இதோ பாருங்க, அதனாலதான் அந்த 120 பேர் இறந்தாங்க. இல்லைன்னா அவர்களை காப்பாத்திருக்கலாம். மருத்துவர்கள் இருந்திருந்தா உடனடியாக சிகிச்சை கொடுத்து காப்பாத்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, யூபிய நீங்க தான் ஆண்டுட்டு இருக்கீங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ட்டு சொல்றீங்க. டபுள் இன்ஜின் சர்க்காராலதான் ஒரு நாட்டை வளப்படுத்த முடியும், ஒரு மாநிலத்தை வளப்படுத்த முடியும் அப்படின்ட்டு அண்ணாமலை போன்றவர் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் பிஜேபி வந்து இந்த இடத்த வரணும்னு நாங்க துடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யூபிக்கு நீங்க தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதிகப்படியான நிதி என்பது யாருக்கு ஒதுக்கப்படுகிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதுவும் யூபிக்கு தான் ஒதுக்குறீங்க நீங்க. சரிங்களா? இங்க ₹1 நீங்க வந்து 26 பைசா கொடுக்குறீங்க. ஆனா யூபிக்கு ₹2.50 தரீங்க. ₹1 கொடுத்தாங்கன்னா டபுள் மடங்கு விட அதிகமா கொடுக்குறீங்க. இப்ப இந்த அளவிற்கான நிதியை கொடுத்தோம், ஏன் உங்களால அந்த இடத்த ஒரு போதுமான மருத்துவ வசதி கட்டமைப்பை கூட மேம்படுத்த முடியவில்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க தமிழ்நாட்டை பார்த்து குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு வளரல, தமிழ்நாட்டு மாடல் வந்து ஃபெயிலியர், இங்க இருக்கக்கூடிய குஜராத் மாடலை கொண்டு வாங்க, யூபி மாடலை கொண்டு வாங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு உயிர்கள் எப்படி பறிபோச்சு? மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினால பறிபோச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்லை, அதுவும் மத வழிபாட்டு கூட்டத்தினால. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களை நீங்க என்னவா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல? ஒரு பக்கம் அங்க பக்கம் அம்பானி பையனுக்கு திருமணம் நடக்குது, கேட்டா 50 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? இன்னைக்கு ஜியோவோட விலை 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? அதனை தொடர்ந்து ஏர்டெல், வோடாஃபோன் போன்ற நிறுவனங்கள் அவங்களுடைய பிரைஸ் ரேட்டை அதிகமாக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஏன் அதை நீங்க உங்களால கட்டுப்படுத்த முடியாதா? இங்க அடிப்படையில ஒரு சாமானியன் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இதுக்கு மேலும் கூடுதல் கட்டணம் என்பது மேலும் மேலும் இங்க இருக்கக்கூடிய மக்களை ஒரு நலிவடையக்கூடிய செயல் தானே. அதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதனால் வரைக்கும் 5G ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? நீங்க 2 GB மேல டேட்டா போட்டாதான் உங்களுக்கு 5G ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஒரே நபர்கிட்ட எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் கிட்ட தாரை வார்த்தை கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஓகேங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது வரியை போட்டுக்குங்க, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் உழைப்பை எல்லாம் உறிஞ்சு கொண்டு அந்த பக்கம் அவங்க பல கோடி ரூபாய்க்கு ஆடம்பரமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பக்கம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட இல்லாம மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் புரிஞ்சுக்கணும். எப்படா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், எப்படா ஜாயின் பண்றேன்னா இதுதான் அடிப்படையில. அங்க இருக்கக்கூடிய மக்களால இன்னைக்கு நம்ம இங்க தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணியதான் ஆகணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய நம்மளே மாதம் ரீசார்ஜ் பண்றதுக்கு என்னடா ₹200 போடணுமா, ₹250 போடணுமா அப்படின்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. அப்ப யூபி போன்ற வளராத மாநிலங்கள் இன்னமும் அவங்க கிட்ட இந்த அளவிற்கான ஒரு டெக்னாலஜி இருக்கா அப்படின்ட்டு கூட சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லா கிராமப்புறங்களுக்கும் வந்து மொபைல் போன் போயிருக்கா அப்படின்ட்டு. அப்ப அவங்க எல்லாம் இன்னும் அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படக்கூடியவர்களாக தான் இருந்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் நீங்க வந்து அங்கிருந்து இங்க அவங்க மைக்ரேன் ஆகி வந்துட்டு இருக்காங்க, இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவருடைய அன்றாட ஒரு நாள் சம்பளம் போதுமான அளவுல இல்ல, உணவு கூட பத்தல அப்படின்றனால தான் தமிழ்நாடு போன்ற இடத்துக்கு வந்து அவங்க ஒரு நாளைக்கு ₹500, ₹600, ₹700 வருமானம் பெறுவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவங்க எப்படி இந்த ரீசார்ஜ் பண்ணுவாங்க? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல.
அப்ப எல்லாருக்குமான வளர்ச்சியாக இந்தியா என்பது மாறிக்கொண்டிருக்கிறதா அப்படின்ட்டு கேட்டா கிடையாது. இதனாலதான் பிஜேபிக்கு, மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அடி என்பது விழுந்து கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய 3 மாநில தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை பிஜேபிக்கு கொடுக்க போகுது அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லயா இருக்கட்டும், ஜார்க்கண்ட் போன்ற இடத்தெல்லாம் தோல்விதான். ஏன்னா ஜார்க்கண்ட் பாத்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் அவர்கள் ஜாமீன்ல விடுதலையாகி வந்த உடனே சொல்றாரு, பிஜேபி இனி ஒரு காலத்தில் ஜார்க்கண்டில் வெல்ல முடியாது அப்படின்ற. இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா ஹேமந்த் சோரன் ஒரு பழங்குடியினத்திலிருந்து வந்து ஒரு முதலமைச்சரானவர், ஆனா அவரை நீங்க கைது பண்றீங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கிறீங்க. பிஜேபி என்ன சொல்லும், இல்ல இல்ல நாங்க பல மாநிலங்களில் பழங்குடியின மக்களை முதலமைச்சரா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லும். ஆனாலும் அதற்கு தான் ஹேமந்த் சோரன் ஒரு பதிலை கொடுக்குறாரு, அவங்க எல்லாம் ரப்பர் ஸ்டாம்புகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விமர்சனத்தை முன்வைக்கிறார். சரிங்களா? இப்ப நீங்க மகாராஷ்டிரா அரசியல் எடுத்து பார்க்கும் பொழுது மகாராஷ்டிராவில பிஜேபிக்கு மிக முக்கியமான ஒரு நெருக்கடி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷிண்டேவும் அங்க இருக்கக்கூடிய அஜித் பவாரும் ஒரு பனி போரை மூட்டி கொண்டிருக்கிறார்கள். தொகுதி பங்கீடு காரணமா 288 தொகுதி மகாராஷ்டிராவில், 288 தொகுதிகளில் இருக்கக்கூடிய 100 தொகுதிகளை இங்க இருக்கக்கூடிய ஷிண்டே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாங்க தான் பெரிய ஆளு, எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்ட்டு. அஜித் பவார் என்ன கேட்கிறாரு, இல்ல இல்ல எங்களுக்கு வந்து 90 தொகுதி கொடுங்க, நாங்களும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 288ல இவருக்கு 100 இவருக்கு 90 போயிடுச்சுன்னா 100க்கும் குறைவான இடங்கள்ல தான் பிஜேபி போட்டி போடும். அப்ப ஆளுகின்ற ஒரு அரசு 100க்கும் குறைவான இடங்கள்ல மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல போட்டி போடுமான்னு கேட்டா அதுவே மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்ப இவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடு செய்யவே மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த நிலையில நாடு முழுவதும் நீட் தேர்வு ரத்து அப்படின்றதும் நீட் வினாத்தாள் கசிவு என்பதும் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல உங்களுடைய ஊழல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீங்க ராமர் கோவில் கட்டினதா இருக்கட்டும், இல்ல டெல்லி விமான நிலையம் மேற்கூரை இடிந்து விழுந்ததா இருக்கட்டும், பீகார்ல 5 பாலங்கள் சமீபத்துல உடைஞ்சதா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுடைய ஆட்சி திறமையையும் ஊழலையும் வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆளுகின்ற அரசின் மீது இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மகாராஷ்டிராவை பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளை வென்றவர்களாக இங்க இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனாவும் இங்க இருக்கக்கூடிய சரத் பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸும் இருந்து கொண்டிருக்கிறது. அஜித் பவார் ஒரு இடத்த தான் வெற்றி பெறாரு, ஷிண்டே தான் கொஞ்சம். சரிங்களா? அப்ப இவர்களை விட அதிகப்படியான வாக்குகளையும் அதிகப்படியான தொகுதிகளையும் பெற்றவர்களாக இங்க இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸும் இவரு உத்தவ் தாக்கரேவாலான சிவசேனாவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தி என்ன பண்றீங்க, சின்னத்தையும் கட்சியும் நீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருது, சின்ன இவங்களுக்கு போயிடுச்சு, ஆனா கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஷிண்டே வழக்கு தொடுக்கிறாருன்னு வச்சுங்களா. இந்த சட்டசபை தேர்தல்ல அதிகப்படியான இடங்களை ஒருவேளை உத்தவ் தாக்கரே பெற்றுட்டாருன்னா தீர்ப்பு என்ன வரும்? எங்க மக்களே வந்து உத்தவ் தாக்கரேக்கு தான் வந்து அதிகப்படியான வாக்குல அளிச்சிருக்காங்க, இவங்க தான் உண்மையான சிவசேனா நிறுவுறாங்க, அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு வந்து சிவசேனான்னு கொடுக்க முடியும்ட்டு நீதிபதிகள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? மிக முக்கியமான ஒரு கேள்வி இல்ல. நீங்க தேர்தல் ஆணையத்தை வச்சிருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அமைப்புகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம், ஓகே. ஆனா மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்ப மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒரு தொங்கு சட்டசபை தான் அமைந்து கொண்டிருக்கிறது மகாராஷ்டிரா. ஆனால் மக்கள் அதை விரும்பவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க கடந்த கால இப்ப சமீபத்தில் நடந்த தேர்தல் எதை எடுத்துட்டாலும் எந்த ஒரு மாநிலத்திலும் தொங்கு சட்டசபை என்பது இல்லை. எல்லா இடத்துலயும் மக்கள் நிலையான ஒரு ஆட்சி தான் விரும்புறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு டைம் ஆட்சி மாறுது. நீங்க இந்த 2019 இருந்து இந்த மகாராஷ்டிரா அரசியல் எடுத்து பார்த்தாலே ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே, மறுபடியும் ஷிண்டே, அதுக்கப்புறம் பிஜேபி அப்படின்ட்டு மாறி மாறி வருது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு குழப்பமான நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால நீங்க தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துட்டீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு நிலையான ஆட்சி, கர்நாடகாவில் எடுத்துட்டீங்கன்னா கர்நாடகாவிலையும் இந்த தடவை காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அப்ப சமீபத்தில் நடந்த எல்லா விதமான சட்டசபை தேர்தல்களையும் மக்கள் நிலையான ஆட்சியை விரும்புவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா அரசியலிலும் அவ்வாறு இங்க இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது இவங்களுக்கு எந்த டைம்ல வேணாலும் ஆபத்து, எந்த டைம்ல வேணாலும் பிச்சுன்னு போலாம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கருத்தா பார்க்கப்படுகிறது. அப்ப என்னதான் ஷிண்டேவா இருந்தாலும் சரி, என்னதான் அஜித் பவாரா இருந்தாலும் சரி, எங்க உச்சநீதிமன்றம், அவங்க உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், உச்சநீதிமன்றமா இருக்கட்டும், தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், எங்க போனாலும் மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு என்னவா இருக்கு அப்படின்றத ரொம்ப முக்கியம். மக்கள் யாருக்கு தீர்ப்பளிப்பார்கள்? ஏன்னா இந்தியா கூட்டணி பக்கம் இன்னும் வலிமையாகிட்டே இருக்கு. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள்ள பேசும்போது என்ன சொல்றாரு, நாங்க குஜராத்திலே கைப்பற்றுவோம், குஜராத்திலே உங்களை விரட்டுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப குஜராத்தை கைப்பற்ற அளவுக்கு ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் இங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவை அவர்கள் எளிமையாக கைப்பற்றி விடுவார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மகாராஷ்டிரா தேர்தல்
பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அடியை நாடாளுமன்றத்துல கொடுத்துருக்கு. சரிங்களா? பிஜேபியில இன்னைக்கு மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து சொல்லலாம் பிஜேபியினுடைய ஓட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஆனா உண்மை நிலை அதுவா இருக்கா அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா கிடையவே கிடையாது. பிஜேபி 303 தொகுதியில இருந்து 240 அப்படின்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? மக்கள் பிஜேபியை நம்பவில்லை அப்படின்றதும் பிஜேபியின் மீது நம்பிக்கை இன்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும் தான். அப்ப திரும்ப இந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் அங்கீகரிக்கவில்லை. அப்பேற்பட்ட நிலையில நீங்க மறுபடியும் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படின்ட்டு சொன்னா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? எங்களுடைய ஓட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? முழுக்க முழுக்க ஒரு அப்பட்டமான பொய்யை நாடாளுமன்றத்துல மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்காரு. ஏன் பேசுறாருன்னா இதுக்காக தான். 3 மாநில தேர்தலில் ஆளுகின்ற அரசு தோற்று விட்டால் என்ன ஆகும்? மிகப்பெரிய ஒரு அசிங்கமாயிடுமே. ஏன்னா இப்பதான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே 3 மாநில தேர்தல் நடக்குது, 3 மாநில தேர்தலையும் பிஜேபி படுதோல்வி அப்படின்னா இந்தியா முழுக்க எவ்வளவு பெரிய ஒரு இது கிரியேட் ஆகும் பிஜேபிக்கு எதிராக. ஓஹோ, இவங்க ஒண்ணுமே செய்யல போல, எல்லா மக்களுக்கும் அது தெரிஞ்சு போச்சு அப்படின்றதானே தெரியும். ஆன்டி இன்கம்ஸ் இன்னும் அதிகமாயிடும். எப்ப? பதவியேற்ற கொஞ்ச நாள்லே. இதனாலதான் பிஜேபி பயப்படுது. இதனாலதான் வந்து ராகுல் காந்தி உரையை விட அதிகமா நான் பேசணும் அப்படின்ற அடிப்படையில அவர் 2 மணி நேரத்துக்கு மேல பேசுறாரு மோடி. வேற எந்த காரணமும் கிடையாது. ராகுல் காந்தி 1.25 மணி நேரம் பேசிட்டாரு. ராகுல் காந்தி 1.25 மணி நேரம் பேசினாரா 2 மணி நேரம் பேசினாரா அப்படின்றது மேட்டர் இல்ல. ராகுல் காந்தி என்ன பேசினார், மோடி என்ன பேசினார் அப்படின்றதான் மேட்டர். ராகுல் காந்தி பேசினதை அப்படியே டோட்டலா மாத்தி மத வெறுப்பிற்கு மிக முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய பிஜேபியும் RSSம் அப்படின்ட்டு சொன்னதை இந்துக்கள்னாலே மதவெறியர்கள் அப்படின்ட்டு ராகுல் காந்தி சொல்லிட்டாருன்ட்டு இன்னைக்கு மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யூபியில என்ன நடந்திருக்கு? அப்படி நீங்கள் ஒரு மத வழிபாட்டு தளத்திற்கு செல்பவராக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதற்கான உரிய நடவடிக்கை எதையுமே எடுக்காம, மிக முக்கியமான எந்த ஏற்பாடுகளையும் செய்யாம, இப்ப அந்த மத வழிபாட்டு கூட்டத்துல 120 உயிர்கள் பறிபோய் இருக்கின்றன. நீங்க என்ன பண்றீங்க? 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் தொடர்ந்து எடுத்துறீங்க. உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் நிவாரணம், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் அப்படின்ட்டு. இதுதான் உங்களுடைய ஆட்சி திறத்தை காட்டிக் கொண்டிருக்கிறதா? நீங்க தான் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? அப்ப எப்படி மறுபடியும் யூபியில உங்களை தேர்ந்தெடுப்பாங்க? அதாவது இந்த 3 மாநில சட்டசபையை தொடர்ந்து யூபியில வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஏன்னா யூபியில பல பேர் வந்து எம்பி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்காங்க, எம்எல்ஏவா இருக்கவங்க. இப்ப அந்த இடத்துல இடைத்தேர்தல் வந்தா உங்களுக்கு இன்னும் அடி சரக்கும்ல. அந்த இடத்த வந்து அகிலேஷ் அவர்கள் மிக முக்கியமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சரிங்களா? அதனாலதான் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து என்ன சொல்றாரு, ஏங்க யூபியில நீங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்டினீங்க, ராமர் கோயில ஒழுகுது, ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு, ரயில்வே ஸ்டேஷனுடைய சுத்தி சுவர் இடிஞ்சு உழுது, இப்ப இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் திறந்து வச்சு 1 வருஷம் கூட ஆகல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. முலாயம் சிங் யாதவினுடைய பல்வேறு விதமான பேச்சுக்களை இப்ப நம்ம இவர்கிட்ட காண முடியுது, அகிலேஷ் கிட்ட. சரிங்களா? முலாயம் சிங்கும் இங்க லாலுவும் மிக முக்கியமான எதிர்கட்சிகளாக பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப அதனை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அகிலேஷ் அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது மோடிக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா யூபியில பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை இங்க இருக்கக்கூடிய அகிலேஷினுடைய கட்சி கைப்பற்றி விட்டுறது அப்படின்றதும், அயோத்தியில அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்றதும் பிஜேபிக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே. வாரணாசியில 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச நீங்க இப்போ 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிக்க முடியுது. இதுக்கான காரணம் என்னன்னா, மக்கள் உங்களை நம்ப தயாராகவில்லை அப்படின்றது தெரிஞ்சது. இப்ப சட்டசபை தேர்தல் நடந்தா இந்த இடைத்தேர்தல்ல அதிகப்படியான இடங்களை இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கைப்பற்றினால் அது ஆளுகின்ற, அது சென்ட்ரல்லையா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட்லயா இருக்கட்டும், ரெண்டத்தையுமே அங்கேயும் டபுள் சர்க்கார் தான். அப்ப அந்த இடத்துல எவ்வளவு பெரிய அடி விழும் பிஜேபிக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக பிஜேபி துடைத்து எறியப்படுகிறது அப்படின்றது இதன் வாயிலாகவே தெரியுது. ஒரு கிளியர் கோடு வந்து போச்சு. நீங்க எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் பிஜேபிக்கு ஆன்டி இன்கம்சி தான் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்தையுமே வரவேற்பு இல்லை. ஆனா தமிழகத்துல வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்க, இந்தியா முழுக்க வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்க. பொய்யான கதைகளை பரப்பி கொண்டிருப்பவர்களாக இங்கே இருப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அக்னிவீரர் திட்டம் ஒரு மோசமான திட்டம் அப்படின்ட்டு முன்னாள் ராணுவ வீரர் அதிகாரிகளே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான குளறுபடிகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. அதற்கு எதிராக வடமாநிலம் முழுவதும் மிக முக்கியமான எதிர்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. முக்கியமா பீகார்ல யார் அங்க நிதிஷ் கூட்டணியாச்சு, அங்கேயே மிக முக்கியமான எதிர்ப்பு. இது எல்லாம் சேர்ந்து இந்த 3 மாநில தேர்தலில் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐயனார். நன்றி, வணக்கம்.